எடுத்து வச்சுருக்கேன். சுகர் சிரப்புக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருக்கேன். லிக்விட் ஃபுட் கலர் ரெட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த ப்ரெட்டோட கார்னர்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நான் ப்ரெட்டோட கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த போர்ஷன்ஸை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம உதிர்த்துக்கலாம். நான் இப்போ இது எல்லாத்தையும் உதிர்த்துட்டேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ப்ரெட்டு உடனே அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் பார்த்து கையில் இது பண்ணி பிசைங்க. பால் அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப இதுவாகிடும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு வந்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டிக்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு கடாய் வச்சு எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். நான் வந்து எல்லா மாவையும் இந்த மாதிரி பால்ஸாக உருட்டிட்டு வந்துட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டேன். ஒரு பாலாக போட்டுடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்துடலாம். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு தண்ணி ஊற்றிருக்கேன். ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 கப் தண்ணிக்கு 1 கப் சுகர் எடுத்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ரெடி பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 3 கிராம்பு, லிக்விட் ஃபுட் கலர் ரெட் கலர் எடுத்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் எங்கள் குழந்தைங்களுக்காக இது சேர்க்குறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க. கொஞ்சம் ஸ்டிக்கி பதம் வந்ததுன்னு ஆஃப் பண்ணிடலாம். சுகர் சிரப் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டிக்கி பதம் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குலாப் ஜாமுன் இதில் சேர்த்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஊறணும். ஸோ இது 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இந்த குலாப் ஜாமுன் வந்து இதில் சப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் இருக்க கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இது ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். பிரெட் இருந்தாலே போதும். ரொம்பவே டேஸ்டியான பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.